نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 12.5 ஜுஸ்களை நாம் இன்று 10வது தராவீஹில் ஓத கேட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட மிக முக்கியமான சூரா யூசுப். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த நபியுடைய சம்பவத்தையும் விரிவாக சூராவினுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை போன்ற அல்லாஹ் மற்ற எந்த நபியை பற்றியும் முழு சூராவாக ஆரம்பம் முதல் கடைசி வரை அல்லாஹ் சொல்லவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தெளிவாக ஆரம்பம் முதல் கடைசி வரை ஏறத்தாழ அரை ஜுஸுவுக்கும் மேலுள்ள அந்த சூரா அல்லாஹ் அதிலே அந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது அஹ்ஸனல் கஸஸ், சம்பவங்களிலேயே அழகான சம்பவம், சம்பவத்திலேயே அழகான சம்பவம் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். பொதுவாகவே சூரத்துல் யூசுப் ஹரமுடைய இமாம்கள் அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் ரசித்து நிதானமாக ஓதக்கூடிய ஒரு வளமையை நாம் பார்க்க முடியும். ஒரு அழகான சூரா என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் யூசுஃபில அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் சொல்கிறான். முழுமையாக அதனுடைய சம்பவத்திற்குள் செல்வதற்குண்டான நேரம் இருக்காது. சுருக்கமாக படிப்பினைகளை நாம் பார்ப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள். இன்னி ரஅய்து 11 கௌகபன் வஷம்ஸ வல் கமர் ரஅய்துஹும் லீ சாஜிதீன். தந்தையிடம் சொன்னார்கள், ஒரு கனவை இப்படி நான் கண்டேன். 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், இவை அனைத்தும் எனக்கு சஜிதா செய்கின்றன. தந்தையாகிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விளங்கிக் கொண்டார்கள், என்னுடைய மகன் யூசுப், அல்லாஹ் இவருக்கு நிபுத்துவத்தையும் அல்லாஹ் கொடுப்பான், உயர்ந்த அந்தஸ்திற்கு இவர் செல்ல இருக்கின்றார். எனவே சொன்னார்கள், இந்த கனவை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம், கனவை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம், ஒருவேளை பொறாமை ஏற்படக்கூடும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது தந்தையினுடைய பாசமும் மஹப்பத்தும் அதிகமாகிவிட்டது. கனவை சொன்ன பிறகு மற்ற பிள்ளைகளை விட அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு பிரத்யேகமான இல்மையும் நிபுத்துவத்தையும் கொடுக்கவிருக்கின்றான் என்ற சில அடையாளங்களை கனவின் மூலம் கிடைத்த பிறகு அதிக அன்பையும் மஹப்பத்தையும் வைக்க ஆரம்பித்தார். இப்போதான் அந்த சகோதரர்களுக்கு பொறாமை ஏற்படுகிறது. நம்மை எல்லாம் விட்டு சகோதரர் யூசுஃபை மட்டும் தந்தை ஏன் மிகவும் நேசிக்கிறார்கள், என்ன காரணம் என்பதாக பொறாமையின் காரணமாக இவர்களை கொலை செய்ய வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும் என்பதாக பல திட்டங்களை தீட்டுகிறார்கள். உக்துலு யூசுப், ஒருவர் சொல்கின்றார், யூசுப் அவர்களை கொலை செய்து விடுங்கள், நவுது பில்லாஹ். இன்னும் ஒருவர் சொன்னார், கால காயிலும் மின்ஹும் லா தக்துலு யூசுப், கொலை செய்ய வேண்டாம், அவரை கிணற்றுக்குள் தள்ளிவிடலாம். கிணற்றில் தள்ளிவிட்டால் அவரே மூச்சு திணறியோ அல்லது அவர் கூச்சலிட்டு பார்ப்பார், யாரும் இருக்க மாட்டார்கள், அப்படியே மரணித்து போவார், நாம் ஏன் நம்முடைய கரத்தினால் கொலை செய்ய வேண்டும் என்பதாக ஆலோசனை சொல்கின்றார்கள். ஒரு ஆலோசனை சொல்கின்றார். அந்த ஆலோசனை அடிப்படையில் கிணற்றில் தள்ளப்பட்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வியாபார கூட்டம் வருகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தண்ணீர் இறைப்பதற்காக வாளியை விடுகின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை பிடித்துக் கொண்டார்கள். மேலே வந்தார்கள். யா புஷ்ரா ஹாதா குலாம், எவ்வளவு ஒரு சுப செய்தி, அழகான ஒரு பிள்ளை இருக்கிறது என்பதாக சந்தோஷப்படுகின்றார்கள்.
சந்தையில், மிஸ்ருடைய சந்தையில் சென்று விற்கின்றார்கள். அசீஸ் மிஸ்ர் என்று சொல்லப்படக்கூடிய அங்குள்ள மந்திரி விலைக்கு வாங்குகிறார், வீட்டில் வைக்கின்றார். அவர்களுடைய மனைவி சில நாட்களுக்கு பிறகு முஹப்பத்தும் அன்பும் ஏற்படுகிறது. அவர்களுடைய அழகின் காரணமாக பாவத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உறுதியாக கால மஆதல்லாஹ், அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன், இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், அவன் என்னுடைய ரப்பு, என்னை அழகான முறையில் தர்பியத்து செய்திருக்கிறான் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து விரண்டோடுகிறார்கள். கதவுகள் தானாக திறக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தை விட்டும் எப்படியாவது அந்த பாவத்தை விட்டும் தான் வெளியேற வேண்டும் என்பதற்காக மன உறுதியோடு அங்கிருந்து வெளியேறுகிறார். அதற்கு பிறகு அவர்களுடைய மந்திரியினுடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பழியை சுமத்தி அவர்களை சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும் என்பதாக சொல்லி 7 வருடங்கள் வரை சிறைச்சாலையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடைக்கப்பட்டார்கள். இது மேலோட்டமான சம்பவம். 7 வருடங்கள் அடைக்கப்பட்டதற்கு பிறகு அரசருக்கு ஒரு கனவுடைய விளக்கம் தேவைப்படுகிறது. அந்த கனவுடைய விளக்கம் யாரிடத்தில் கேட்பது என்பதாக கேட்ட பொழுது ஒருவர் சொன்னார், சிறைச்சாலையில் இருக்கின்றார் யூசுப் என்ற ஒரு வாலிபர், அவர் அழகான முறையில் கனவுடைய விளக்கத்தை சொல்கிறார். அழைக்கப்பட்டார்கள். கனவுடைய விளக்கத்தை அரசர் தெரிந்து கொண்டார். உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மன்னித்து என்று சொன்னால் அவர்களுடைய பார்வையில் பொதுவாக குற்றம் செய்தவராக அவர்கள் சித்தரித்திருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் சொன்னார்கள், இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தாமல் நான் சிறைச்சாலை விட்டு வெளியே வரமாட்டேன். தவறு செய்தது யார்? என் மீது பழி சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதாக சொன்ன பொழுது ஜுலைஹா அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள், நான் தான் தவறு செய்தேன், யூசுப் பரிசுத்தமானவர், அல்லாஹ் உண்மை வரவழைத்து விட்டான் என்பதாக சொன்னதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வருகின்றார்கள். கனவுடைய விளக்கத்தை சொல்கின்றார்கள். நிதி அமைச்சராக மிஸ்ரில் அமர்த்தப்படுகின்றார். அதற்கு பிறகு நாட்டிலே பஞ்சம் நிலவுகிறது. அந்த கனவின் அடிப்படையிலே நீளமான கனவு, தூரத்திலிருந்து மக்கள் கோதுமைகளை வாங்குவதற்காக வருகின்றார்கள். இவருடைய சகோதரர்களும் வருகின்றார். நீளமான சம்பவம். இவ்வளவு எல்லாம் நடந்ததற்கு பிறகு அவர்களுடைய சகோதரர்கள் 2 முறை வந்தார்கள். முதல் கட்டமாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக கோதுமையை கொடுத்தார்கள், தானியங்களை கொடுத்தார்கள். 3வது தடவை வரும் பொழுது ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுது கேட்டார்கள், قال هل علمتم ما فعلتم بيوسف, நீங்கள் யூசுஃபோடு எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? قال هل علمتم ما فعلتم بيوسف اذا انتم جاهلون என்பதாக கேள்வி எழுப்புகிறார்கள். அவர்கள் உற்று கவனிக்கிறார்கள். மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய, மிஸ்ரில் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உற்று கவனிக்கிறார்கள். قالوا انك لانت يوسف, நீங்கள் தான் யூசுப் போன்று எங்களுக்கு தோன்றுகிறது. சொன்னார்கள், قال انا يوسف, நான் தான் யூசுப், وهذا اخي, இவருடைய சகோதரர். قد من الله علينا, அல்லாஹ் எங்கள் மீது பெரிய உபகாரம் செய்தான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், انه من يتقي ويصبر فان الله لا يضيع اجر المحسنين, நிச்சயமாக யார் இறையச்சத்தை மேற்கொள்கின்றாரோ, யார் பொறுமையை மேற்கொள்கின்றாரோ, நிச்சயமாக அவருடைய இந்த 2 விஷயங்களை அல்லாஹ் வீணடிக்க மாட்டான். அல்லாஹ் அவர்களை உயர்த்திய தீருவான், கண்ணியப்படுத்திய தீருவான் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பிறகு சகோதரர்கள் எல்லாம் சொன்னார்கள், லக்கத் ஆஸரக அல்லாஹு அலைனா வ இன் குன்னா லஹாதீன், நாங்கள் தான் தவறு செய்து விட்டோம், அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் என்பதாக சொல்கின்றார்கள். பிறகு மன்னிக்கின்றார்கள். அந்த நிகழ்வு நடக்கிறது. இந்த சம்பவத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 விஷயங்களை கடந்து வந்திருக்கிறார். மிகப்பெரிய சோதனை, தன்னுடைய சகோதரர்கள் மூலமாக மிகப்பெரிய சோதனை. கிணற்றில் போடப்பட்டார்கள், சிறைச்சாலையில் இருந்தார்கள். அனைத்து சோதனைகளிலும் வாழ்க்கையில் சபரை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலம் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறார். 2 விஷயங்களை கடைபிடித்தால், 1வது பொறுமை. வாழ்க்கையில் சோதனைகள் யார் மூலியமாக வேண்டுமானாலும் வரலாம். நம்முடைய சொந்த பந்தங்கள் மூலியமாகவும் வரலாம், நெருக்கமானவர்கள் மூலியமாக வரலாம். அனைத்து சோதனைகளிலும், அல்லது உடல் ரீதியான சோதனைகள், அனைத்து சோதனைகளிலும் சபர் செய்வது. 2வது யத்தகி, பெரும் பாவங்களினுடைய சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது பெரும் பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வது.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைகிறது? பாவம் செய்தால் வெளியில் தெரியாத அளவிற்கு உள் அறையிலே அந்த பெண்மணி அழைக்கின்றாள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உறுதியோடு அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதாக சொல்லி உறுதியாக இருந்தார்கள். அந்த பாவத்தின் பக்கம் அவர்கள் செல்லவில்லை. அவர்கள் சொல்லுவார்கள், வமா உபர்ரிஉ நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸ் பரிசுத்தமானது என்று நான் சொல்லவில்லை, மாறாக இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, நஃப்ஸ் என்பது பாவத்தை தூண்டக்கூடியதுதான். இருந்தாலும் என்னுடைய ரப்பு என் மீது இறக்கப்பட்டு எனக்கு அந்த உறுதித்தன்மை அல்லாஹ் கொடுத்தான். பாவத்தை விட்டும் உறுதியாக இருக்கக்கூடிய, விலகி இருக்கக்கூடிய அந்த தன்மை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்பதாக அல்லாஹ்வை புகழ்ந்து, தன்னுடைய பெருமை அல்ல, என்னுடைய திறமை அல்ல என்பதாக அவர்கள் அந்த இடத்திலே பதிவு செய்கின்றார். சொன்னார்கள், இன்னஹு மன் யத்தகி வயஸ்பிர், யார் வாழ்க்கையில் பெரும் பாவங்களின் பக்கம் செல்லாமல், ஒன்றாவது. இரண்டாவது, யஸ்பிர், வரக்கூடிய சோதனைகள் மீது சபர் செய்திருப்பார்களோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று கண்ணியமான இடத்தில் உயர்த்திய தீருவான். சொந்த பந்தங்கள், நெருங்கி இருப்பவர்கள் யாரெல்லாம் கேலி செய்கின்றார்களோ, பேசுகின்றார்களோ, விமர்சனம் செய்கின்றார்களோ, தொல்லைகளை, சிரமங்களை கொடுக்கின்றார்களோ, சபர் செய்தால் ஒரு நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் அவர்கள் கீழாக, நாம் மேலாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்படுத்தியே தீர்வான் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சம்பவத்தில் மிக முக்கியமான விஷயம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடைசி வரை நிராசையாகவில்லை. அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கு கேட்டார்கள், எந்த அளவிற்கு அழுதார்கள். வகால யா அஸஃபா அலா யூசுப், சொல்லுவார்கள், யூசுஃபே உன்னை நினைத்து நினைத்து வபியல்லத் ஐனாஹு, என்னுடைய கண்கள் குருடாகிவிட்டன, கண் பார்வை இழந்து விட்டார்கள் அழுது. வபியல்லத் ஐனாஹு மினல் ஹுஸ்னி ஃபஹுவ கதீன், அவர்களுடைய பிள்ளைகள் சொன்னார்கள், வீட்டில் உள்ளவர்கள் சொன்னார்கள், தஃப்தஉ தذ்குரு யூசுப் தகூன ஹர்தன் அவ் தகூனில் ஹாலிகீன், யூசுஃபை நினைத்து நினைத்து நீங்கள் மௌத்தாகி விடுவீர்களோ என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு கவலையும் பட்டார்கள். ஆனால் கடைசி வரையிலும் துஆவை விடவில்லை. சொல்லுவார்கள், இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய கவலை, என்னுடைய உள்ளத்தில் உள்ள அந்த பாரத்தை உனக்கு முன்னால் நான் வைக்கின்றேன். மக்கள் என்னை ஏதோ சொல்கின்றார்கள், ஏன் அதை யோசிக்கின்றதா சொல்கின்றார்கள், ஆனால் உன்னத்தில் நான் கடைசி வரையிலும் உள்ளத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு பிள்ளைகளை அழைத்து சொன்னார்கள், லா தைஅஸு மிர் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டும் ஒருபோதும் நிராசையாகாதீர்கள். நிராசையாகுவது காஃபிர்களுடைய நிலை என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள் அழைத்து சொல்கின்றார்கள். இன்னஹு லா யைஅஸு மிர் ரௌஹில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரூன், காஃபிர்கள் தான் நிராசையாவார்கள். நிராசையாகுவது என்பது முஃமினுக்கு கூடாது. நிராசையாகாமல் அல்லாஹ்விடத்தில் கடைசி வரையிலும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற உன்னதமான பாடத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உறுதித்தன்மை அது காட்டுகிறது. அவர்களுடைய துஆ, மேலும் அவர்களுடைய அழுகை, கவலை அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதை கபூல் செய்து ஒரு கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவினுடைய விளக்கத்தையும் கொடுத்து, நுபுத்துவத்தையும் கொடுத்து, நாட்டினுடைய மிக முக்கியமான பதவியில் அமரக்கூடிய அந்தஸ்தையும் கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், இவர்களுடைய அந்த தொடர் துஆவின் காரணமாக, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தக்வாவும் பொறுமையின் காரணமாக அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு சென்றார். அடுத்த படிப்பினை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்த, தன்னை கொலை செய்ய துணிந்த, தன்னை கிணற்றில் தள்ளிவிட்ட அந்த சகோதரர்கள் முன்னால் வந்து நிற்கின்றார்கள். சொன்னார்கள், قال لا تثريب عليكم اليوم, இன்றைய நாளில் எந்த பழிவாங்குதலும் கிடையாது, எந்த பழிவாங்குதலும் இல்லை. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், நீங்கள் சுதந்திரமாக செல்லலாம் என்பதாக தெரிந்ததற்கு பிறகு, யார் என்று அறிமுகமாகிக் கொண்டதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், قال لا تثريب عليكم اليوم يغفر الله لكم, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, நீங்கள் செல்லுங்கள், உங்களுடைய தந்தையை அழைத்து வாருங்கள், நம்முடைய தந்தை அழைத்து வாருங்கள், தாயை அழைத்து வாருங்கள் என்பதாக அந்த சகோதரர்களை மன்னித்து, எந்த ஒரு அதிகப்படியான வார்த்தையும் சொல்லாமல் அழகான முறையில் அவர்களை மன்னித்த அந்த தருணத்தை அல்லாஹ் பேசுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவினுடைய வெற்றி நேரத்திலே
இதே வார்த்தை சொன்னார்கள். என்னுடைய சகோதரர் யூசுப் சொன்ன அதே வார்த்தை நானும் சொல்கிறேன். மக்கா வெற்றி கொண்டு விட்டது. மக்காவாசிகள் செய்த அநியாயங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல, எப்படியெல்லாம் சிரமங்களை கொடுத்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியான பொழுது, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு சொன்னார்கள், என்னுடைய சகோதரர் யூசுப் சொன்ன அதே வார்த்தை நானும் சொல்கின்றேன். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாளில் எந்த பழிவாங்குதலும் கிடையாது. ஆக மன்னிக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் இந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தில் படிப்பினையாக நாம் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அலா துஹிப்பூன் அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லை என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். இரண்டாவது, அடுத்த ஒரு மிக முக்கியமான படிப்பினை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தாய் தந்தை எல்லாம் வந்ததற்கு பிறகு அவர்களை சிம்மாசனத்தில் அமர வைத்து அவர்களுக்கு முன்னால் சஜத சுஜூது செய்தார்கள். சஜிதா செய்வது கண்ணியத்திற்காக அந்த ஷரீஅத்தில் கூடுமானதாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்திலே, இந்த ஷரீஅத்திலே யாரும் யாருக்கும் சஜிதா செய்வது கூடாது. ஆனால் சஜிதத்து தஅதீம், கண்ணியத்திற்காக சஜிதா செய்யலாம் என்ற ஒரு நிலை முந்தைய ஷரீஅத்தில் இருந்தது. அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாய் தந்தையர்களை சிம்மாசனத்தில் அமர வைத்தார். எந்த ஒரு அந்தஸ்திற்கு நாம் சென்று விட்டாலும் நம்முடைய தாய் தந்தையர்களை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்குண்டான ஹிதமத்துகளை செய்ய வேண்டும், அவர்களுக்குண்டான பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு பாடத்தை சூரா யூசுப் தருகிறது. கடைசியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றார்கள். இவ்வளவு பெரிய நபி, இவ்வளவு அந்தஸ்து அடைந்தவர்கள், ஆனால் கேட்கக்கூடிய துஆ, தவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக வாழ வைத்து முஸ்லிமாக மரணிக்கச் செய். என்னுடைய கடைசி நேரத்தில் ஈமான் இல்லாமல் ஆகிவிடக் கூடாது, இஸ்லாம் இல்லாமல் ஆகிவிடக் கூடாது. தவஃபனி முஸ்லிமா, நான் முஸ்லிமாகவே வாழ்ந்து முஸ்லிமாகவே மரணிக்க வேண்டும். அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், கியாமத் நாளிலே நல்லடியார்களோடு நான் நிற்க வேண்டும் என்ற துஆவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார். சங்கை மிக்கவர்களே, விரிவாக பேசக்கூடிய நேரம் இல்லை. ஆக நாம் இந்த படிப்பினைகள், வாழ்க்கையில் இரண்டு விஷயங்கள், பொறுமை, இறையச்சம், இரண்டையும் நாம் வலுவாக பிடித்துக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் நம்மை விமர்சிக்கின்றார்களோ, நம்மிடத்தில் நமக்கு சிரமங்களை கொடுக்கின்றார்களோ, அனைவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியே காண்பிப்பான், உயர்த்தியே காண்பிப்பான். இது அல்லாஹ்வும் ரசூலும், அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு ஹதீஸிலே சத்தியம் செய்து சொல்கின்றார்கள், குடும்பத்தார்களோ வெளியுள்ளவர்களோ அநியாயம் செய்தால், அந்த அநியாயத்தின் மீது இவர் சபர் செய்து பொறுமையோடு இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தி அவர்களை இவர்களுக்கு கீழ் ஆக்குவான் என்ற விஷயத்தை நான் சத்தியம் செய்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சத்தியம் செய்து சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையில் சங்கமிக்கவர்களே, நாம் தக்வாவோடும் இறையச்சத்தோடும் சபரோடும் அல்லாஹ்விடத்தில் நாம் உதவி தேட வேண்டும். எந்த கட்டத்திலும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் நிராசையாகாமல் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் எப்பொழுது துஆ செய்தாலும், யா அல்லாஹ், ஈமானோடு வாழ்ந்து என்னுடைய கடைசி நேரம் ஈமானோடு நான் மரணிக்க வேண்டும். நான் கியாமத்தில் நல்லடியார்களோடு, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, சஹாபாக்களோடு, பெருமக்களோடு நான் இருக்க வேண்டும் என்ற இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த அனைத்து விஷயங்களின் மீதும் அமல் செய்து வாழ்க்கையில் பொறுமையோடு நாம் தக்வாவோடு வாழ்ந்து உயர்ந்த அந்தஸ்திலே நாம் வாழக்கூடிய நல்ல அந்தஸ்தையும் ஒரு தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.